இல்லடா கிளி, ஏதோ தூக்கத்துல வளர்ந்துட்டு சந்தோஷமா காதல் நான் தான் பெரிய ஆளு அப்படி இப்படின்னு. எங்கடா கிளம்பிட்ட? போகும்போது எங்க போறேன்னு கேக்குறேன். விலங்குல மாதிரிதான். எங்க போற மச்சான்? அது வந்து இன்னைக்கு அவளோட பர்த்டே. அவளை பார்த்து எங்க கைய எங்கண்டா வடாங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, 5 வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண மச்சான். கொஞ்ச நாள்ல என்ன பிடிக்கல, கிளம்புறேன்னு சொல்றா. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவ சொல்றா, மச்சான் நீ எப்பவுமே உன்னோட பத்தியே பேசிட்டு இருக்க, உனக்கு உன் பிரச்சனை தான் முக்கியம், நீயும் சந்தோஷமா இருக்க மாட்ட, வேறவங்களையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இன்னைக்கு அவளோட பர்த்டே, இந்த கோயிலுக்கு வருவான்னு தெரியும். அதான் அவளை பார்த்து அவளோட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல வந்தா மச்சான். சொன்னியா? அதான் மச்சான் எனக்கு புரியல. நான் சொல்ல போனேன்னா அவ என்ன பார்த்ததும் எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேக்குறா மச்சான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன் இல்ல, அவளோட நான் தான் சந்தோஷமா இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணேன். எப்படி ப்ரூவ் பண்ண? இங்க பாரு மச்சி, இந்த 5 வருஷத்துல அவ இன்ஸ்டாகிராம்ல 129 போஸ்ட் போட்டிருக்காளா, அதுல 98 போஸ்ட்ல தான் அவ சிரிச்ச மாதிரி இருக்கா. இதோ என்னுடைய ப்ரொஃபைல் பாரு, நான் 230 போஸ்ட் போட்டிருக்கேன். எல்லா போஸ்ட்லயும் நான் சிரிச்ச மாதிரி இருக்கேன் பாரு. இப்போ அவளோட நான் தானே வின் பண்ணிருக்கேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? அவ சிரிச்சுட்டு ஆமா ஆமா என்னோட நீ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றா. அதான் ஜெயிச்ச ஒரு ஃபீலிங்ல வந்துட்டு இருக்க மச்சான். அவ நான் கலாய்க்கிறா மச்சான். என்னடா எப்பவுமே வேறவங்களை உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றதே யோசிச்சுட்டு இருக்கியே, அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடுறதெல்லாம் ஒரு விஷயமாடா? ஒரு போட்டோக்கு பின்னாடி 100 மட்டமான போட்டோ டிலீட் பண்ணிருக்கல, அதுக்கு என்ன சொல்லுவேன்? யூ காட் டு பீ இன் தி மொமெண்ட் அண்ட் லிவ் யுவர் லைஃப். டோன்ட் வரி அபவுட் ஹவ் அதர்ஸ் பர்சீவ் யூ. ஒன்னு மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, not worrying about what others think of you is a superpower. நீ சொல்ல மச்சான், நான் சந்தோஷமா தானே இருக்கேன். போடா வேணே, அவனே அவ்வளவு சொல்லிட்டு இருக்கான், எனக்கே புரிஞ்சிருச்சு. திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறே. சண்டே அதுமா எங்களை கோயிலுக்கு வந்து காமெடி பண்றியா? என்னை பொறுத்த வரைக்கும் இவன் சொன்ன மாதிரி எவனை பற்றியும் கவலைப்படாத உலகத்திலே சந்தோஷமா இருக்கிற ஒரே ஒருத்தர் தானே இருக்காரு. யாருடா அவரு? நம்ம கைலாச பிரபு நித்யானந்த சுவாமிகள்ரா. சாம்பார் ஆப் எனக்கு